ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கர பரவசத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காத்துட்டு இருப்பீங்களா? தளபதியோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு மலேசியாவில் நடந்துட்டு இருக்கு. நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ சில பேர் அங்கே போயிருப்பீங்க பார்க்கறதுக்காக, எப்படி பார்த்துடணும் அப்படின்ட்டு. பல பேரால் போக முடியாது ஃபினான்ஷியலாக. ஸோ அதனால் இங்கே உட்காந்துட்டு ஆவலா ஏதாவது கிளிப்பிங்னா லைவ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளிப்பிங் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ எடுத்து எப்படி போடுவாங்கல்ல. ஸோ அதில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அதாவது எஸ்பிபி மகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்காரு. ரியோராஜ் அதான் தொகுத்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளிப்பிங்லாம் வந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது கிடையாது. தளபதியோடைய அரசியல் தான் நம்ம ஆதரவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் இந்த ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் முகயமாக்கப்பட்டுட்டு, ஏன்னா தளபதி விஜய் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவருடைய படங்கும் போது பயங்கரமான இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதனால் இதை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலே ஓடிட்டு இருக்கு. அதாவது எதிரிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இந்த படத்தை எப்படியாவது ஒழிக்கணும். ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றிக்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்குல்ல. ஏன்னா இந்த படம் லாஸ்ட் படம், சும்மாவே தளபதியோட ஒரு படம் வெளிவருதுனாலே அது பயங்கர ஒரு ஹிட் அடிக்கும். யாருமே அந்த படத்தை கூட இருக்கு தயங்குவாங்க. அப்படி இருக்க சமயத்தில் இந்த படம் சக்கப்பட போடும். அதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே கொஞ்சம் எமோஷனாக தான் இருக்குது. விஜய் வந்து லாஸ்ட் படம் இதுக்கு ஒரு படம் அடிக்க மாட்டார் அப்படிங்கும்போது வெறித்தனமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதை கொண்டாடுவாங்களா அப்படிங்கும்போது. ஸோ அப்போ இந்த படத்தை ஹிட் ஆச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் இப்படி ஹீரோவா உச்சபட்சம் இருக்கும்போது இப்படி ஹிட்டான படத்தில் நடிச்சுட்டு அவர் அரசியல் வரும்போது விட்டுட்டு வராருல அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பயங்கரமாக பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ அதை நம்ம தடுக்கணும். அவர் லாஸ்ட் நடிச்ச படமே மொக்கப்பா, சிவகார்த்திகேயன்லாம் மோத முடியாது, இப்படி புதுசாக சில நடிகர்லாம் வந்த உடனே சூரியலாம் வராங்க அப்படின்ட்டு ரொம்ப நக்கல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்தரக்கூடிய நடிகர்களோட கம்பேர் பண்ணி அதனால தான் அவர் விட்டுட்டு போறாரு. அங்கே விலை போகலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அரசியல் வர மற்றபடி பெருசாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உற்சவச்சமாக இருந்துலாம் வரல அப்படின்ட்டு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கணும் விஜய்க்கு எதிராக அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்போ அந்த பராசக்திங்கிற படத்தை ஜனநாயக படத்தில் மோத விட போகிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மங்காத்தாவே ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முயற்சி அடிப்படுது. ஸோ அப்போ இப்படி இவங்க பண்ணுறாங்கல்ல, இந்த விஷயத்தை யார் பண்ணுறா அப்படின்ட்டு உலகத்துக்கே தெரியும். இதை யார் முன்னெடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா தளபதி விஜய் அரசியல் ஆரம்பிச்ச உடனே அது யாருக்கு எதிராக பண்ணுறாரு அரசியல முழுக்க முழுக்க திமுக எதிராக. ஸோ திமுக ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வேலை போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுதான் அவங்க தான் பண்ணுறாங்கன்ட்டு ஒட்டுமொத்த கோபமும் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்கள், கட்சி சார்ந்தவங்க, மக்கள், தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் திமுக பக்கம் தான் போகணும், போயிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே திசை திருப்பி விட்டாங்க ரெண்டு பேர். யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவருடைய அதாவது நலம் விரும்பிகள் சொல்லிக்கிறக்கூடிய வலைப்பேச்சு அந்தரன் பிஸ்மி அப்படி ரெண்டு பேர் தான் அழகாக திருப்பி விட்டாங்க சிவகார்த்திகேயன் மேல கோபத்தை. அதாவது ஆக்சுவலா இது யார் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஒரு வளர்ந்தபடி நடிகர் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் அந்த படத்தை நடிச்சுன்னா சிவகார்த்திகேயனே முடிவு பண்ற மாதிரி இந்த படத்தை ஜனநாயகம் மாதிரி அப்படியே திசை திருப்பி அவர் தான் அது முழு மூச்சை இறங்கி பொங்கல் கொண்டே வந்தாகணும், சிவகார்த்திகேயன் தான் மும்முரமா இருக்காரு, சிவகார்த்திகேயன் ஒரு நஞ்சு கட்டவர் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசி இதை அப்படியே திருப்பி விட்டாங்க. இப்போ தளபதி ரசிகர்கள் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை போட்டு பழந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி திமுக உதயநிதி ரெட் ஜெயண்ட் போட்டு பழந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் அப்படியே திசை திருப்பி விட்டாங்க அந்த ரெண்டு பேரும். அப்பதான் புரிஞ்சு ஏன் இந்த வேலையை பார்க்காங்க. ஓ அப்படா, அதாவது தளபதியோடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்கள மக்களுடைய கோவங்கிறது திமுக பக்கம் போகக்கூடாது. ஸோ ஏன் திமுக என்ன நினைக்க கேட்டீங்கன்னா திமுக எப்பவுமே இப்போ சிவகார்த்திகேயன் ஆதரவான செயல்படல, சிவகார்த்திகேயனை பகடக்காயை யூஸ் பண்ணிக்கிடுது. ஏன்னா சிவகார்த்திகேயன் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கேட்கலாம் அவர் ஒரு ஹீரோ தானே அந்த படம் நடிக்காரு, ஸோ அவர் வந்து இதில் முடியாது சொல்ல வேண்டியது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்க டேட் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டா அவர் சொன்ன டேட் நீங்க நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதான் அவங்க வேலை. தயாரிப்பாளர் அவங்க பண்ற வேலை தான். அதாவது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க, படத்தை வெளியிட போறவங்க அவங்க பிளான் பண்ணி என்னை கூட விட்டு போவாங்க. நீங்களாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாம சிவகார்த்திகேயன் இப்போ வளர்ந்துட்டு வர்றாரு, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லணும். என்ன பொறுத்திருக்கு நான் இதை யாருமே இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். அப்போ ஒன்று சில நண்பர்கள்னா நீங்க நினைக்கிறதே கிடையாது, சிவகார்த்திகேயன் ரொம்ப நஞ்சு கட்டவர், அவர் தான் வளர்ந்த வரைக்கும் என்னென்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. அதாவது தான் வளர்ந்தவங்க எல்லா நடிகளும் என்ன பண்ணுவாங்க அந்த. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உள்மனசல் ஓடுது, சிவகார்த்திகேயன் விஜய் அவரை கெடுக்கணுங்கிற விதமா அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன் நான் இவ்வளவுக்குள்ள ஆணித்தரமா சொல்றேன் கேட்டீங்கன்னா எந்த ஒரு மனுஷனுக்கும், ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள போற டைம்ல கோட்டு படத்துல கையில் துப்பாக்கி கொடுத்துட்டு போனார்ல. ஸோ அந்த ஒரு நஞ்சு கடல் கண்டிப்பா சிவகார்த்திகேயன் மனசுல இருக்கும். யாருமே அந்த மாதிரி கிரேடை சிவகார்த்திகேயன் கொடுக்கல. எல்லாரும் அந்த வளர்ந்து வர டைம்ல அவரை எப்படியாவது இந்த பையன் இவ்வளவு சீக்கிரத்தில் வளர்ந்து வரானே, பெருசா அவனுக்கு எல்லாமே கிடைக்குதா, இவ்வளவுக்குள்ள ஒரு பாப்புலாரிட்டி வருது, இது நம்ம கெடுக்கணுங்கிறதுல இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் தான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருந்தன்மையா தட்டி கொடுத்தார். ஸோ அப்படிங்கிற நஞ்சு விசுவாசம் சிவகார்த்திகேயன் கண்டிப்பா உண்டு. ஸோ அந்த நஞ்சு விசுவாசம் கெடுக்கிற மாதிரிலாம் என் படத்தை கண்டிப்பா கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிற முனைப்பெல்லாம் அவர் செயல்படுற மாதிரி எனக்கு தோணவே தோணலை. அப்படி செய்ய வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயனுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். எப்படி விஜய் அவர்கள் பிடிக்கும், அதை விட மேலாவே ரஜினிகாந்த் பிடிக்கும்னு சொல்லுங்க. ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துல அந்த மகாநடிக்கூடிய கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் நடிக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுச்சு. அப்பவே ரஜினிகாந்த் அதை வந்து செய்யலை.
ரஜினிகாந்த் எப்பவுமே பெருசா யாரையும் அடுத்தால தட்டி கொடுத்துலாம் வளர விட இதற்கு விட்டு கிடையாது. விஜயகாந்த் இப்படி இருக்காரு, நிறைய விஜய் சூர்யா நிறைய பேர் அவங்க நடிக்க வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா அது சாதாரணமா இப்ப எந்த பெரிய நடிகர் படம் வந்தாலும் அதுல நம்ம அந்த படத்தை வெளியிடுறதுக்கு தப்பு கிடையாது. யாரு வேணாலும் படத்தை வெளியிடலாம், யார் படம் வரும்போது அது அவங்களுடைய தில்லு, அவங்களுடைய இது. ஆனா இது வந்து ஒரு முக்கியமான விஜயோட கடைசி படம் சொல்லப்படுற இந்த நேரத்துல சிவகார்த்திகேயன் முழு முயற்சி பண்ணி இந்த படத்தை இறக்க சொன்னார் அப்படின்னு ஒரு விழா வருது இல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட செயல் தான் அப்படின்னு நான் நம்புறேன் உறுதியா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அந்த இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்தமர்கள் அப்படிலாம் கிடையாது. சரியா? அப்போ அந்த கோவம் அங்கே போகக்கூடாது, திமுக பக்கம் திரும்பிடக்கூடாது. அதை ஒட்டு மொத்தமாக சிவகார்த்திகை திருப்பி விட்டுறணும். இதில் 2 லாபம் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பக்கம் மக்கள் திரும்ப மாட்டாங்கிறது, இன்னொன்று 2 பேரில் எவன் அடிச்சு தான் நமக்கு லாபம் தானே. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா நடிகர் பேரில் வளர்த்து யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கல. நாளைக்கு இந்த சிவகார்த்திகேயனை வளர்ந்து வந்து அவன் நம்ம அரசியல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ விஜய ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் 2 பேருமே போட்டும், நடிகர்களும் சண்டை போட்டு போட்டும். இது வந்து நடிகர்களுடைய நடக்கக்கூடிய ஒரு சண்டை. ஒரு எப்படி அஜித் விஜய் ரசிகர்களுடைய ஃபைட் நடக்கும், அதே மாதிரி 2 பேருக்குடைய ஒரு ரசிக சண்டை ஆக்கி விட்டு இது ஒரு கேலி கூத்து ஆக்கி விட்டுறணும். ஏன்னா கண்டிப்பா ஜனநாயக படம் ஒரு அரசியல் ரீதியா பேசக்கூடிய ஒரு படமா தான் வருது திமுக வைத்து. ஸோ அந்த டைம்ல அதை மொக்க பொண்ணுங்கிறக்காண்டியே இப்போ சிவகார்த்திகேயன் பகட கை யூஸ் பண்றாங்க திமுக சைடில். ஸோ அதுக்கு ஒரு தூண்டுகோலா வேலை பார்க்கறது தான் இந்த காசு வாங்கிட்டு பேசுவாங்களே, அதுதான் அந்த வலைப்பேச்சு பிஸ்மி வந்துடும். அதெல்லாம் நமக்கு தெரியுது. இல்லைன்னா இப்போ நீங்கள் இதுக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம் சொல்கிறீங்களே, அப்போ மங்கோத்தா படம் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதில் நினச்சிருந்தா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டுப்பா அவர் லாஸ்ட் படம் வெளியிட்டு அந்த டைம் விடக்கூடாதுன்னு அஜித் சொல்லிடலாம்ல. ஏன் அப்போ அது சம்மந்தமாக மட்டும் பேச மாட்டேங்க? அஜித் தான் காரணமாக இருப்போம் ஏன்னா சொல்லி தான் பாருங்களேன், அவ்வளோதான். ஏன்னா அது வந்து எல்லாருமே வச்சு செஞ்சுருவானுங்க இந்த 2 பேரையும். ஸோ எங்க அதெல்லாம் நடிகரோட கண்ட்ரோலே கிடையாது. அது அந்த தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ணக்கூடாது. பின்னாடி யாருக்கு பணம் போட்டவங்க அதோட ரைட்ஸ் யாருக்கு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுறதெல்லாம். நல்லா புரிஞ்சு விடணும். அதாவது இந்த மக்கள் எதுவுமே தெரியாம இருக்காங்க. ஏன்னா ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ஈஸியா திமுக பக்கம் போக வேண்டிய அந்த கோபத்தையும் அந்த இதையும் அப்படியே நீங்க திருப்பி விட்டு சிவகார்த்திகேயன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ண பாக்கீங்க. ஆக்சுவலா விஜய் அவர்களுக்கு நிகரானவர் கிடையாது சிவகார்த்திகேயன். விஜய் இங்க இருக்காருன்னா சிவகார்த்திகேயன் இங்க இருக்காரு. இன்னும் 10 வருடம் கழிச்சு தான் வந்து அந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இப்போ நீங்க அந்த இதை ஈஸியா மொக்க பண்ணி விடணும். அதாவது பிளஸ் நடந்தாலும் மைனஸ் நடந்தாலும் விஜய் சிவகார்த்திகேயன் அப்படி கொண்டு வந்தா ஒரு மொக்கையாயிரும் அப்படிங்கிற இடத்த திமுக நினைக்குது. அதே செயல்படுத்தவங்க தான் இந்த பிஸ்மி வந்துடணும். அதை நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க போயிட்டு சிவகார்த்திகேயனை அடிக்கிறது, சிவகார்த்திகேயன் மிஸ்கிறது அதெல்லாம் தேவையில்லாது. விஜயோட லெவலுங்கிறது வேற. நீங்க இப்பவும் அது இல்லாம ஏன்னா அஜித் ரசிகோட சண்டை போட்டுருந்தீங்க, சரி அது கூட இப்ப வேண்டாம். இப்ப அவர் அரசியலுக்குள்ள போயிட்டாரு, உங்களுக்கு நிகரே கிடையாது. நீங்க திமுக தான் நீங்க இருக்கணும். திமுக அரசியல் திமுக அங்கதான் நீங்க மாறி மாறி சண்டை போட்டு இருக்கணும். இது இன்னும் சினிமா சண்டை போடாதீங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க, அன்பை கொட்டுறாங்க, அது வேற விஷயங்க. இப்போ மலேசியா போயிட்டாரு, மலேசியா பக்கத்தில் எல்லாருடைய கவனம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் ஒருத்தர் சட்டார்னு தளபதியோட ரசிகர்கள் அந்த கவனத்தை எல்லாம் தாம் பக்கம் திருப்பிட்டாருன்னே சொல்லலாம். நானே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டேன். யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு அவர் பேசுறாருங்க, இன்னைக்கு ஒரு பொது கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு கண்ணீர் பிடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ வயசுல விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காரு, அவருடைய அனுபவம் என்ன, ஏன் அவ்வளோக்குள்ள அப்படின்ட்டு. அதை நீங்க என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் திக்கிட்டு வழி இல்லாமல் நின்னேன், எனக்கு வழிகாட்டியார் விஜய் அப்படின்னு அதுக்கிட்டே சொல்றாரு. இனிமேல் என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான், விஜய்க்காக தான் அப்படிங்கிறது. எனக்கு அதை பார்த்த உடனே அதாவது இல்ல தளபதி விஜய் மேல உலகம் முழுக்க எவ்வளவு பேர் ரசிகர்கள் அன்பை கூட்டுறாங்க வைக்காங்க, அதெல்லாம் வேற. ஆனா இவ்வளவுக்குள்ள முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி, இவ்வளவு வருடமாக அதிமுக கூட வச்சிருந்தவர், அமைச்சராக இருக்காரு, எல்லாம் ஓகே. அவர் வயசு கிட்டத்தட்ட 80 வயசு 70 வயசு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அன்பையும் விஜய் அவர் பெற்றுட்டார. ஸோ சாதாரணப்பட்டவங்க கொஞ்சம் வசதியாக வந்துட்டாலே நம்ம அப்படிலாம் பெருசாக பேசிட மாட்டோம். ஆனால் இவருக்கு இல்லாத பணமும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பதவி வச்சு எல்லாமே வந்து அரசியலில் எல்லா அதிகாரப்பெல்லாம் பார்த்தது தானே. ஆனால் இவரே விஜய் இவ்வளோக்குள்ள கொண்டாடுறன்னு நினைக்கும் போது ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் அப்படி பேசிட மாட்டாங்கல்ல. ஆனால் இவர் சொல்கிறார் என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் விஜய்க்காக அப்படிங்காரு. ஸோ அப்படி இந்த மாதிரி ஆள்கூடிய அன்பையும் வச்சிருக்காரு. ஸோ அது நினச்சது என்ன, எல்லாம் சொல்லிடுவாங்கல்ல சின்ன பசங்க தான் விஜய் பின்னாடி போகிறாங்க, போகிறதுனா சின்ன பசங்க இந்த ரசிகர் முகத்தில் போகிறாங்க, இவ்வளோ லேட்டஸ்டாக ஒரு பாதிரியாரெலாம் பேசியிருந்தார்ல அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது, நிறைய பெரியவங்களையும் அவர் தட்டி தூக்கியிருக்கார் பார்த்தா அன்பால. அப்படிதான் சொல்லணும். இப்போ மலேசியாவுக்கு போகும்போது ஒரு வயசான ஒரு பாட்டின்னு நினைக்கிறேன், அவங்க பிடிச்சிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு விஜய் பிடிச்சிட்டு அப்படியே பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ஒருத்தர் பெறணும்னா இயல்புலேயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் இருக்க போய் தான் அந்த ஆறாவோட ஒத்து போகும். ஒருத்தர் சினிமாக்காக நடிப்புக்காக மட்டுமே ஒருத்தவங்களுடைய கேரக்டர் ஒருத்தவங்களுடைய அதெல்லாம் வந்துடாது. ரொம்ப நாளாக நீங்கள் அப்படியே பழக்கப்பட்டிருந்தா தான் உங்கள் இயல்புலேயே அது வரும். நீங்கள் சொல்லலாம் இப்போ நிறைய நடிகர்கள் வந்தால் கூட்டம் கொண்டு, நிறைய நடிகர்கள் வந்தால் கூட்டம் கூடும் தான். ஆனால் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த நெருங்கி போகிற அந்த இது வராது.
ஸோ இவர்கிட்ட தான் அந்த அன்பு இருக்குது. அதனால தான் மக்களுடைய தொடர்புங்கிறது இவர்கிட்ட ஒரு அண்ணனா பார்க்குறாங்க. மற்ற எல்லாத்தையும் அந்த நடிகராக தான் பார்ப்பாங்க. ஸோ ஆனால் இவரை மட்டும் தான் ஒரு அண்ணனா, மகனா, தம்பியா அந்த மாதிரி ஒரு உறவு சொல்லி பார்க்குறாங்கன்னா அது விஜய் அவர்கள் தான். ஸோ அதனால தான் விஜய் அவர்களுக்கு இவ்வளோக்குள்ள உலகமெங்கும் எங்கே போனாலும் மக்கள் இப்படி அன்பை கூட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த அன்பை சம்பாதிச்ச அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்குறக்க ஒரு அரசியலை பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நாம வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நிறைய பேர் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணி வீடியோக்கள் போடுறதுனால நிறைய பேர் நம்ம பார்க்குறவங்களாம் என்ன நீ விஜய் ரசிக்கிறா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அவனோட நான் வந்து விஜய் ரசிகன்னு சொல்கிறத விட விஜயோடைய பாலிடிக்ஸ் அதுக்கு வந்து நான் ஆதரவாளர். ஏன்னா நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கனால விஜய் அதுக்காண்டி பிடிக்கும். சினிமாவில் விஜய் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரசியலை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் அங்கே இருக்கும்போது பேசுறதுக்கு வேற, அப்படிப்பட்ட உச்சபட்ச நடிகர் அரசியலை வந்து ஒரு ஆடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி ஆடணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதை அவர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அரசியலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் மெயின் ஃபோக்கஸை நம்ம பார்க்கணும். திமுக தூக்கணும்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நம்முடைய சப்போர்ட் விஜய். ஸோ அதான் நம்ம அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார் லாஸ்ட் ஆடியோ லான்ச்சில். அது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ளதா, அதில் கண்டிப்பாக அரசியல் கலந்துருக்கும். ஏன்னா அங்கே அரங்கத்துக்குள்ளே யாரும் அரசியல் சம்மந்தமாக எந்த ஒரு பொருட்களோ இது கொண்டு கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் மறைமுகமாக ஒரு அடி அடிப்பார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் பயங்கர ஒரு ஆர்வமாக இருக்கும் உங்களை மாதிரியே. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கிளிப்பிங் எப்படி வெளியே வந்துடும் அவர் பேசுனது, அதை கிளியராக இல்லாட்டாலும் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு நம்முடைய வீடியோக்கள் வரும். சரியா, அது நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா?